மேபி நீங்கள் வந்து ஏதாவது காய்க்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு நம்மளுக்கு கண்ணெல்லாம் எரியும் இல்லையா, அதுக்கு வந்து வெங்காயத்தை இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இந்த சைஸில் நம்ம நாளாக வந்து கட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து போட்டு ஒரு 2-3 தடவை அடிச்சோம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து அது குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து சாப் பண்ணி தரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக இந்த இதை வந்து பாக்ஸ் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தேன். நல்லா யூஸ் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணி தரும். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் நம்ம வந்து கட் பண்ணி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம 2 நிமிஷத்தில் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, சம்டைம் வந்து இந்த மாதிரி சில்லி அது கூட நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சில்லி நிறைய போட்டோன்னா வந்து நம்மளால் வந்து அரைக்க முடியுது. நான் இப்போ ஒரு 5 தான் போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு அரைக்கும் தெரியல. ஸோ ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை போட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு கட் ஆகுதுன்னா அதுங்களா சூப்பராக கட் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு சூப்பராக கட் ஆகிருக்கு, செம்மையாக கட் ஆகிருக்கு. தென் வந்து நான் இப்போ வந்து தக்காளி கொடுக்குறோம். தக்காளியில் ஒரு 3 தக்காளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக வந்து இது மாதிரி பீஸாக நம்ம போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடுது. சம்டைம் எப்படியாவது உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா எங்கேயாவது அந்த கத்திக்கு நடுவில் கொஞ்சம் வந்து அது மாட்டிக்கும். அப்படி நீங்கள் இப்படி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா யூஸ் ஆகிடும். பத்து தடவை நான் இருந்துப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ரோப்பை. சரிங்களா, நல்லா கட் ஆகிருக்கு. இன்னும் நம்மளுக்கு நல்லா மிக்சியில் போடுற மாதிரி நம்மளுக்கு நல்லா நைஸாக வேணும்னா இன்னும் கூட நம்ம இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 தடவை நம்ம பண்ணுறதுக்கு 15 தடவை பண்ணோன்னா இன்னும் சின்ன பீஸாக நம்மளுக்கு கட் ஆகி வேணும். அகைன் கத்தியை இது பண்ணிப்போம். வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து உட்காந்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் போட்டு அதை நிறைய குக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைஸ்லேயே இன்னும் பெரிய சைஸ்லாம் கூட இருக்குன்னு நான் சின்ன சைஸ் வாங்கினேன். அப்போ நான் ரொம்ப யூஸ் பண்ணலை. சடனாக எடுத்து யூஸ் பண்ணி எனக்கு இது ரொம்ப செம்மையாக ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் சரிங்களா, எவ்வளோ சின்னதாக செம்மையாக கட் ஆகிருக்கு தக்காளி. இப்போ நம்ம இதிலெல்லாம் அருவாமனையில் கட் பண்ணாலோ இல்லை வந்து அந்த பேடில் வச்சு கட் பண்ணாலோ நம்மளுக்கு அந்த சாஸ் எல்லாமே வெளில போயிடும். இது பார்த்திங்களா சூப்பராக கட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் அடிச்சாச்சா? வெங்காயம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் போட்டுட்டு வெங்காய பச்சடிக்கு ஒரு 3-4 பேர் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி இதில் நம்ம போட்டோன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பீசஸ் வந்து குட்டியாக இருக்கிறதால அதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து வெங்காய பச்சடி அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. நான்லாம் இந்த 2 வெங்காயம் போடுவேன். இப்போல்லாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் தான் போடுற மாதிரி இருக்குது. அதுவே எனக்கு நிறையா வர மாதிரி இருக்குது. ஏன்னா இது குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணெல்லாம் எரியும். இந்த மாதிரி இது வந்து இனிமேல் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமானது கூட இல்லை. பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. 1 or 2 seconds கூட ஆகல. அவ்வளோதான். இது பச்சை மிளகா 1 தான் போட்டேன். ஏன்னா வந்து முந்தியெல்லாம் 2 போடுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த பச்சை மிளகாயில் போட்டு அரைக்கிறதால
அதுவும் நல்லா சின்ன சின்னதாக கட் ஆகிடுறதால அது இருக்கிற ஒரு ஃபீலிங்கே தெரியல. நல்லா நம்மளுக்கு வந்து வெங்காயத்தை கூட சேர்ந்து கட் ஆகிடுது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. அமேசானில் போய் பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 years பேக் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. 250 240 சம்திங் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது. நான் இது வாங்கும்போது நினச்சேன், இது வந்து ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 வருஷமாக இது நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். திடீர்னு சடனாக எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ இதில் பெரிய சைஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில். நான் வந்து பட்டர்ஃப்ளைல தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான பாக்ஸு தான். ஸோ வாங்குங்க.